கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. பிறந்த குழந்தைக்கு என்னோட அப்பா பேர் வைக்கிறதா உன்னோட அப்பா பேர் வைக்கிறதா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை பெருசாகி பக்கத்து வீடு வரையும் தெரிஞ்சிருச்சு. சரின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்ன? ராஜதுரை. உங்கள் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணசாமிங்கிறாங்க. உடனே அவர் நான் ஒரு பேர் வைக்கிறேன்ட்டு என்ன சொல்கிறாரு, ராஜகோபால கிருஷ்ணன் வைங்க, இவ்வளோ தானே பிரச்சனை முடிஞ்சிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களும் அந்த குழந்தைக்கு வந்து ராஜகோபால கிருஷ்ணன்னு பேர் வச்சுட்டு முடிச்சுட்டாங்க. 2 நாள் சென்று கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. ராஜாங்கிறது சரி, கிருஷ்ணனுங்கிறது சரி, இந்த கோபால் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார்ட்டே போய் கேட்போம்ட்டு போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறாரு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராம், ராஜதுரையோட முதல் வார்த்தை ராஜா, கிருஷ்ணசாமியோட முதல் வார்த்தை கிருஷ்ணனு, இது வந்து உங்கள் அப்பாவோட பேர், இது வந்து உங்கள் அப்பாவோட பேர், இந்த கோபாலங்கிறது எங்கள் அப்பாவோட பேர் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய விஷயமுங்க. நம்மளுடைய பிரச்சனை முடிஞ்சளவு நம்மக்கிட்டே வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண பார்க்கணும். 3வது நபர்கிட்ட நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும், புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். சிந்தனையை மாற்று. நன்றி, வணக்கம்.